ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஐதராபாத்தை வீழ்த்தி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மூன்றாவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது. ஐபிஎல் தொடரின் இறுதிப் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஐதராபாத் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் விளையாடின. இதில் டாஸ் வென்ற ஐதராபாத் அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கிய அபிஷேக் சர்மா 2 ரன்னிலும், டிராவிஸ் ஹெட் ரன் எதுவும் எடுக்காமலும் ஆட்டமிழந்தனர். பின்னர் களமிறங்கிய வீரர்களும் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். இறுதியாக 18.3 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து ஐதராபாத் அணி 113 ரன் மட்டுமே எடுத்திருந்தது. 114 ரன் எடுத்தால் வெற்றி என்ற எளிய இலக்கை நோக்கி களமிறங்கிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் வீரர் சுனில் நரைன் 6 ரன்களில் ஆட்டமிழந்தார். இதையடுத்து ஜோடி சேர்ந்த குர்பாஸ் மற்றும் வெங்கடேஷ் ஐயர் அதிரடியாக ஆடி அணிக்கு ரன்களை சேர்த்த நிலையில் குர்பாஸ் 32 பந்துகளில் 39 ரன் எடுத்து ஆட்டமிழந்தார். இறுதியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 10.3 ஓவர்கள் முடிவில் இலக்கை எட்டி 8 விக்கெட் வித்தியாசத்தில் சன்ரைசர்ஸ் ஐதராபாத்தை வீழ்த்தியது. இதன் மூலம் ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 3வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கடந்த 2012 மற்றும் 2014 ஆண்டுகளில் சாம்பியன் பட்டம் வென்றிருந்தது குறிப்பிடத்தக்கது.